வாட் ஆர் யூன்னு கேட்டேன். எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு சொன்னான். எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எதுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்த அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னா நீ தெரியாம பேசுறீங்க அப்படின்னா. என்ன தெரியலன்னு. இந்தியாவில் இருக்கிற முக்கியமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ல ஒரு ஆள் வந்து பஜாஜ். அவன் ஸ்கூட்டர் எங்க பார்த்தாலும் ஓடி இருக்குது. அவனுக்கு கேன்சர் வந்துருச்சு. அவன் ஃபேமிலி டாக்டரை போய் கேட்டான். அப்ப அவன் சொன்னா இந்தியாவில் வர்ற கேன்சர்ல 10/6 பெஸ்டிசைட் பாய்சனிங்னால வருது. ஆகையினால கேன்சர் வந்து ஆளை கொண்டுடாது. ஆனா நீ வந்து பெஸ்டிசைட் தெளிக்காத சாமானா வாங்கி வாங்கி சாப்பிடு, ரொம்ப நாளைக்கு இருக்கலாம்னு சொன்னான். அப்ப அவனுடைய ஆபீஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் முதல் வேலை காலையில எங்க பெஸ்டிசைட் தெளிக்கா இருக்குன்னு வாங்கிட்டு வந்து சாப்பிட கொடுக்கறதா முதல் வேலையா இருக்கு. ஆகையினால இன்னைக்கு அக்ரிகல்ச்சருங்கிறது ஃபார்மருடைய ப்ராப்ளம் மட்டும் இல்ல, ஹோல் நேஷனல் ப்ராப்ளம். அப்ப ஏழை பணக்காரன் எல்லாம் பார்க்காது நோய். இந்த சாதிக்காரன் அந்த சாதிக்காரன் எல்லாம் பார்க்காது, முதலாளியா தொழிலாளியா எல்லாம் பார்க்காது. இந்த விஷத்துல இருந்து நம்ம வெளியில வரணும்னு சொன்னா இன்னைக்கு ஒரு காலத்துடைய கட்டாயம். எனக்கு பழைய காலத்துல இவ்வளவு ஆஸ்பத்திரி எல்லாம் கிடையாது. நான் சின்ன பையனா இருக்கும் போதுங்க எங்க கிராமத்துல 1000 வீட்டுக்கு ஒரே ஒரு டாக்டர் நாட்டு வைத்தியர்.